ஷலோம் சர்ச். உங்களை அனைவரையும் நான் இயேசுவின் அன்பான நாமத்துல நான் வரவேற்கிறேன். மீண்டும் உங்களை தேவனுடைய ஆலயத்துல பார்க்கும்படி எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. I welcome each and every one of you in the mighty name of Jesus Christ. Amen. You know, it was a powerful time of worship. Thank you, Brother Kelvin, Sister Sarah, Sister Saranya, Brother Jason, and the entire worship team for leading us in such a powerful time of worship in the Lord. இன்னைக்கு எத்தனை பேர் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தீங்க? ஆமென். தேவனுடைய பிரசன்னம் எங்கள் அப்படியாக நிரம்பி இருக்கிறது இந்த அட்மாஸ்பியர்ல. ஆமென். ஹalleluya. ஹalleluya church. நாம் தேவனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் தேவாதி தேவனாக இருக்கிறார். அவர் ராஜாதி ராஜனாக இருக்கிறார். அவர் உயர்ந்தவராக இருக்கிறார். அவர் சிறந்தவராக இருக்கிறார். அவருக்கு மேலாக வேற யாரும் இல்லைங்க. ஆமென். அவரை போல ஒரு தேவன் வேற யாரும் இல்லை. அவர் நம்மளுடைய நித்திய கன்மலையாக இருக்கிறார். ஹalleluya church. ஐயா ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அவர் நம்மளுடைய நித்திய கன்மலையாக இருக்கிறார். How many of you with me? Yes or no church? Amen. நாம் நித்திய கன்மலையானவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் என்றென்றுக்குமே ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். Come on church. The Lord Jesus Christ, our Lord Jesus Christ is a Lord who reigns forever, who lives forever. Our நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். Amen. அவர் மாறாதவர் ஐயா. Amen. அது மாற்றமில்லை. நம் ஆண்டவராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் பேசுகிற தேவனாக இருக்கிறார். Amen. அவர் உங்களை காண்கிற தேவனாக இருக்கிறார். அவர் மேல விசுவாசித்து யார் அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு யார் அவர் மேல அவர் நாமத்தை பற்றி கொண்டு அவரே சார்ந்து இருக்கிறார்களோ தேவன் அவங்களை பார்க்கிற தேவன் மாற்றம் இல்லை. அவர்களுக்கு செவி கொடுக்கிற தேவன் மாற்றம் அல்ல. ஆனாலும் தேவன் நம்மளுக்கு எழுப்பி செயல்படுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். பலமா இருக்கணுமே. ஹalleluya. இங்க யாரும் உனக்கு முக்கா போசா பண்ணலையா? ஆமென் church. Yes or no church? அவர் தேவனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார் சொன்ன? அவர் பேசுகிற தேவனாக இருக்கிறார். பேசுகிற தேவன் மாற்றம் இல்லை. அவரே ஜீவ வார்த்தையாக இருக்கிறார். The Lord Jesus Christ is our living word. Amen. நம் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய ஜீவ வார்த்தையாக இருக்கிறார். அவர் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் வல்லமை நிறைந்த வார்த்தையாக இருக்கிறது. ஜீவன் நிறைந்த வார்த்தையாக இருக்கிறது. If today you came with your spirit bubbling to hear the word of God, your spirit man will leap every time you hear about the word Jesus Christ. Amen. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? அவர் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் என்ன சொன்ன? ஜீவன் நிறைந்தது, வல்லமை நிறைந்தது. அதுதான் நீங்க பேசிக்கிட்டு இருக்கேன். ஆமென். அந்த ஜீவனும் அந்த வல்லமையும் நிறைந்த வார்த்தை நம்மளுக்கு ஜீவ அப்பமாக இருக்கிறது. நம்மளுடைய அன்றாட அப்பமாக இருக்கிறது. இங்க எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டோட வார்த்தை எனக்கு அன்றாட அப்பமாக இருக்குன்னு சொல்றீங்க? ஆமென். ஹalleluya. அவர் மெய்யானவராக இருக்கிறார் ஐயா. அவர் மேலானவராக இருக்கிறார். அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் 1000 தலைமுறையாக அவர் இரக்கம் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். இரக்கம் செய்கிற தேவன் மாற்றம் இல்லை. ஆனாலும் இந்த ஆராதனைக்கு நான் அப்படியாக ஜெபித்துக் கொண்டு இருக்கிற வேளையில தேவன் எனக்கு ஒரு 2 வாரங்களுக்கு முன்பதாக இந்த ஆராதனைக்கு நான் ஜெபிக்கும் போது தேவன் திட்டவட்டமாக என்கிட்ட சொன்னார். சங்கீதம் 103வது அதிகாரம் 4வது வசனத்தின்படி தேவன் சொன்னார். If you have your Bibles to be good, if you have children, can you settle down the children please? And adults please stop talking. Okay? சங்கீதம் 103வது அதிகாரம் 4வது வசனத்துல போட்டிருக்கிறது. பாருங்க, நம்ம இங்க அநேகர் இருக்கிறோம். ஆமாவா இல்லையா? Yes or no church? நம்ம இங்க அநேகர் இருக்கிறோம். ஆமாவா இல்லையா? ஆனா நம்மளோட வாழ்க்கையில நம்மளோட அநேகருடைய வாழ்க்கையில அநேக சாட்சிகள் உண்டு. Yes or no? அநேக காரியங்கள் நம்ம வாழ்க்கையில தேவன் செய்து கொண்டிருக்கிறார்.
இன்னைக்கு ஒரேடியா வந்து நம்ம எல்லாரும் இங்க ஜம்முன்னு அமர்ந்துட்டோமா? நம்ம இங்க எல்லாரும் அமர்ந்து இருக்கிறவங்களுக்கு வேற வேற வயது, ஆமாவா இல்லையா? வாழ்க்கை பயணத்துல, விசுவாசத்தின் பயணத்துல வேற வேற அனுபவங்கள் இருக்கும், ஆமாவா இல்லையா? ஆனாலும் தேவனானவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னா, நம்ம என்ன செய்யறாங்க, நம்ம ஏற்கனவே அழிவுக்கு ஏதுவாக இருந்த பள்ளத்தாக்குல இருந்து, தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, பள்ளத்தாக்குல இருந்து, குழியில இருந்து, இருள்ல இருந்த பள்ளத்தாக்குல இருந்து, இருள்ல இருக்கிற குழிகள்ல இருந்து, நம்மளுக்கு அழிவுக்கு வைத்திருந்த அந்த பள்ளத்தாக்குல இருந்து, அந்த பீட்ல இருந்து தேவன் என்ன செய்தாரா, தேவன் நம்மளை அந்த அழிவுக்குல இருந்து தேவன் நம்மளை விலகி மீட்டு கொண்டாராம். ஆமென். வரமா சொல்லிருங்க ஐயா. ஆமென். அந்த அழிவுல இருந்து தேவன் நம்மளை மீட்டு, அந்த அழிவுல இருந்து தேவன் விலகி மீட்டு கொண்ட நேசராக இருக்கிறார். மீட்டு கொண்டவர் மாற்றம் இல்ல, ஆனாலும் தேவன் அவருடைய கிருபையினாலேயோ அவருடைய இரக்கங்கள்னாலேயோ தேவன் நம்மளை முடிசூட்டி இருக்கிறார். Church, this is such a powerful word. The Lord has crowned us with His tender mercies, and loving kindness. தேவன் நம்மளை முடிசூட்டி இருக்கிறாராம். He has crowned us with His loving kindness and tender mercies, church. எப்படிப்பட்ட தேவன் தெரியுமாயா? ஆமென். அந்த அழிவுக்கு ஏதுவான அந்த பள்ளத்தாக்குல இருந்து தேவன் நம்மளை விலகி மீட்டு கொண்டு அவருடைய காருண்யத்தினால, கிருபையினால, இரக்கங்கள்னால தேவன் நம்மளை முடிசூட்டி இருக்கிறாராம். ஆமென். அது மாற்றமில்ல, இன்னைக்கு தேவன் கிறிஸ்து இயேசுக்குள் நம்மளை ஒரு புதிய வாழ்வுக்கு தேவன் நம்மளை உயர்த்தியிருக்கிறார். ஆமென். அந்த பள்ளத்தாக்குல உங்களை வெளியே எடுத்து முடிசூட்டிட்டு அப்படியே உங்களை உட்கார வைக்கல தேவன். Amen. God has raised us to new life, church. New beginnings, new identity, new authority, new anointing in Christ Jesus. He has raised us to new life. அதுதான் நம்மளோட நிலை ஸ்தானமாக இருக்கிறது. இன்னைக்கு இதுதான் நம்மளோட கிறிஸ்துவுக்கும் நம்மளோட பொசிஷனாக இருக்கிறது. ஆமென். உங்க பைபிள் இந்த எபிசியர் 2வது அதிகாரம் 6வது வசனம் இங்கிலீஷ்ல இருந்திருக்கிறது. எபிசியன்ஸ் 2வது அதிகாரம் 7வது வசனம் தமிழ்ல இருந்திருக்குது. அங்க என்ன எழுதிருக்குதுன்னா, வசனத்துல கிறிஸ்து இயேசுக்குள் நம்மளை அவர் கூட எழுப்பி உன்னதங்களில் தேவன் அவர் கூட உட்காரவும் செய்தாராம். We are raised to life together with Christ and we have been seated. You are seated in the heavenly places in Christ Jesus. Amen. அருத்தக்கா, இன்னைக்கு அதுதான் உங்களுடைய அதிகாரமாக இருக்கிறது. அதுதான் நம்மளுடைய நிலையாக இருக்கிறது தேவஜனமே. அதுதான் நம்மளுடைய ஸ்தானமாக இருக்கிறது. ஆமென். அது மாற்றமில்ல. தேவன் நம்மளை என்ன செய்திருக்கிறார்னா, அவருடைய தயவினால, அவருடைய ஆசீர்வாதங்கள்னால, அவருடைய பலத்தினால, அவருடைய கிருபையினால தேவன் நம்மளை என்ன செய்திருக்காருன்னா, அவருடைய புதிய பலத்தினால இதை கட்டி, என்ன கட்டி? God has இதை கட்டி. இங்கிலீஷ்ல என்னது? He has girded us with His strength. The hosting that Nathaniel spoke about grace connects with what the Lord was speaking to my heart today. But this young man didn't know what I was going to preach today. The worship leaders didn't know what I was going to preach today. Right? I tell you, church, the Spirit of God is in this place. It is up to you whether you want to open your heart and receive the word of God in this place. Amen. புரியுதாங்க? தேவன் நம்மளை அவருடைய பலத்தினால இடை கட்டி, சங்கீதம் 18வது அதிகாரம் 33வது வசனத்தின்படி தேவன் நம்மளுக்கு நியமித்த உயர்த்தங்களில் நம்மளுடைய கால்களை எப்படி செய்தார்னா, நம்மளுடைய கால்களை மான்கள் காலாகை போல ஆக்கி நம்மளுடைய உயர்த்தங்களில் தேவன் நம்மளை நிற்க செய்தாராம்.
நிறுத்துகிறார். வசனம் இருக்கா எனக்கு? நிறுத்துகிறார். ஆமென். அது மாற்றம் இல்ல. ஹபக்குக் 3வது அதிகாரம் 19வது வசனத்தின்படி நம்மளோட உயரமான ஸ்தலங்களிலே தேவன் நம்மளை அப்படியாக நம்மளுடைய கால்களை மார்க்கக்காராக போய் தேவன் நம்மளை உயர ஸ்தலங்களிலே தேவன் நம்மளை நடக்க பண்ணுவாராம். ஆமென். Church, do you see the connection? He's the one who rescued you from the pit of destruction. He rescued you. He crowned you. He gave you His strength. He raised you to new life. Yes or no? And He strengthened you. He places you in high places and causes you to walk in different levels of glory, in different dimensions of His glory. You and I cannot do it on our own strength, church. Amen. இதுதான் நம்மளுடைய தேவனானவர் ஐயா. ஆமென். ஹalleluya church. அப்படிப்பட்ட தேவன் தான் இன்னைக்கு என்ன வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கார் தெரியுமா? அவருடைய பிரசன்னத்தின் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். God has given us the assurance and the promise of His presence, church. Amen. அவருடைய பிரசன்னத்தின் வாக்குத்தத்தத்துக்கு மேலாக அவருக்கு மேலாக வேறு எந்த வாக்குத்தத்தமும் பெரிதானது இல்லைங்க. There is no greater promise than the presence of God Himself. Do you understand this? There is no greater promise than the person of God Himself being with us. Hallelujah. உங்களுக்கு புரியுதாங்க? அப்படிப்பட்ட தேவனானவர் தான் இன்னைக்கு உறுதியாக அவருடைய பிரசன்னத்தினால நம்மளுக்கு முன்பதாக சென்று கொண்டு தேவன் நம்மளை பலத்துக்கு மேலாக மகிமைக்கு மேலாக தேவன் உங்களையும் என்னையும் நம்மளோட குடும்பங்களும் நம்மளோட வாழ்க்கைகளும் நம்மளோட பிள்ளைங்களோட வாழ்க்கையும் தேவன் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். Amen. God's presence guides us and leads us from strength to strength and glory to glory, church. ஆகையால இன்னைக்கு நம்மளோட கிறிஸ்துவ வாழ்க்கையில நம்மளோட விசுவாசத்தின் பயணத்துல நல்ல கேளுங்க ஐயா. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 8ல இருந்து 9வது வசனத்தின்படி நம்ம என்ன எப்பக்கத்திலும் எப்படிதான் நெருக்கப்பட்டாலும் சரி, திரும்பிக் கொள்ளுங்க உங்களுக்கு வேதம் இருந்தா, எப்பக்கத்திலும் நம்ம நெருக்கப்பட்டாலும் சரி, எப்படிதான் நம்ம கலக்கம் அடைந்தாலும் சரி, எப்படிதான் நம்ம துன்பப்படுத்தப்பட்டாலும் சரி, எப்படிதான் நம்ம தள்ளப்பட்டாலும் கீழே தள்ளப்பட்டாலும் சரி, நீங்களும் நானும் ஒதுங்கி போகிற ஜனங்கள் இல்ல, முடங்கி போகிற ஜனங்கள் இல்ல. நீங்களும் நானும் மனமுறை அடைவர்கள் இல்ல. அப்புறம் கைவிடாத படாத ஜனங்களாக நாங்கள் இருக்கிறோம். வேதத்துல என்ன போட்டுன்னா நம்ம கடந்து போவோம், ஆனா நீங்க கைவிடப்பட மாட்டீங்க. ஏன் தெரியுமாங்க? ஏன் சொல்லுங்க? அங்க வசனம் இருக்கு தமிழ்ல 4:8-9. ஆமாவா இல்லையாங்க? எஸ் நோ சர்ச்? ஆமாவா இல்லையாங்க? ஏன் தெரியுமாங்க? நம்மளாம் எப்படிப்பட்ட ஜனங்களாக இருக்கோம்? ஏற்கனவே நீங்க சொல்லிருக்கீங்க. ஏனென்றால் கர்த்தரை எப்பொழுதும் என் முன்பதாக நான் வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பரிசுத்துல இருக்கிறபடினால் நான் அசைக்கப்பட மாட்டேன். நீங்க எத்தனை பேர் அந்த வசனத்தின் வார்த்தையின் அடிப்படையில நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க? உங்க கரத்தை உயர்த்துறீங்களாங்க? How many of you holding on to that word no matter what is happening in your life? Amen. சங்கீதம் 16வது அதிகாரம் 8வது வசனம். Alright, and you can see that word. Amen. நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஜனங்களாக இருக்கிறோம். Amen. Hallelujah church. Hallelujah church. என்ன நரகம் வந்தாலும் சரி, என்ன கலக்கம் வந்தாலும் சரி, என்ன துன்பப்படுத்தப்பட்டாலும் சரி, எப்படி கீழே தள்ளப்பட்டாலும் sorry அவவா இல்லையா? Yes or no church? Yes or no? ஆனாலும் நீங்களும் நானும் அசைக்கப்பட மாட்டோம். ஏனென்றால் கர்த்தரை நாங்கள் முன்பதாக வைத்திருக்கோம். அவர் எங்களோட வலது பரிசுத்தில் இருக்கிறார்.
என்ன அர்த்தம் தெரியுமாயா? என்னோட தேவனுடைய கர்த்தருடைய பிரசன்னம் என்னோட அவர் இருக்கிறார் ஐயா. ஆகைப்படினால நான் அசைக்கப்பட மாட்டேன். Amen. Do you know the greatness and the majesty of the presence of God, church? I don't want anything else. I just want Him to be with me. Amen. Hallelujah, church. புரியுதாங்க நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னு? ஆகைப்படினால நீங்களும் நானும் வாழ்ற இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை வந்து எப்படி சொல்லுவாங்க? தரிசித்து நடக்கிற வாழ்க்கை இல்ல. கிறிஸ்துவ வாழ்க்கை தேவனுக்குள்ள எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கிறது? விசுவாசித்து நடக்கிற வாழ்க்கையாக இருக்கிறது. ஆகைப்படினால நம்மளோட கிறிஸ்துவ வாழ்க்கையில, நம்மளோட விசுவாசத்தின் பயணத்துல நம்ம என்ன நிலையில நம்ம காணப்பட்டாலும் சரி, ஆழமான தண்ணீர்களை கடந்து போனாலும் சரி, ஆமாவா இல்லையா? நெருப்புக்குள்ளே நடந்து போனாலும் சரி, ஆமா இல்லையா? ஆண்டவர் தண்ணீர் அண்டைக்குள் தேவன் வழி நடத்தினாலும் சரி, புல்லுள்ள இடங்களை மேய்த்தாலும் சரி, இல்ல சில நாட்கள்ல மரண பள்ளத்தாக்கில நடக்கிற போல இருக்கிற நாட்கள் இருக்கும். ஆமாவா இல்லையா? அந்த எல்லா நாட்களிலும் அது என்னோட லொகேஷன் தான். நான் இமோஷனலி, பிசிக்கலி, ஃபைனான்சியலி ஒன்னும் என்னலி இருக்குது, மென்டலி, சோஷியலி நான் என்ன கடந்து போகிறேன்னு சொல்லி அது என்னோட அதிகாரத்தையும் என்னோட நிலை ஸ்தானத்தையும் கிறிஸ்துவுக்குள்ள அது தீர்மானிக்காது. ஆமென் சொல்லிருக்கணும் ஐயா நீங்க. ரேச்சல்மா, the location that we are in our journey of faith, in our Christian life, whatever we go through, we must never forget our position and identity in Christ. Amen. அதுக்கு மேலாக நான் என்ன சொன்ன, முதலாவது எங்க அப்பா எனக்கு அவரோட பிரசன்னத்தின் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். இரண்டாவது அவர் தான் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமாவா இல்லையா? என்னோட நிலை ஸ்தானம் அவருக்குள் என்னன்னு எனக்கு தெரியும். மூன்றாவது, ஆகைப்படினால நான் என்ன சூழ்நிலையில காணப்பட்டாலும் அது எனக்கு பிரச்சனை இல்லை. என் விசுவாசத்தை அசைக்க முடியாது. என்னோட பார்வையில தேவன்கிட்ட எதுவுமே அசைக்கப்பட முடியாது. என்னோட நம்பிக்கை தேவன் மேல வைத்திருக்கிற அந்த அன்பை எதுனாலையும் அசைக்க முடியாது. புரியுதாங்க உங்களுக்கு? Yes or no, church? How many of you understand this, church? Amen, church. Yes or no? பாருங்க, நான் இந்த வருஷம் தீர்க்க தரிசனத்தின் மெசேஜை வந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 போதிச்சுட்டு, நீங்க அப்படி இங்க ஆராதனைக்கு இல்லைன்னா நீங்க அதை போய் யூடியூப்ல நீங்க கேட்கலாம். Alright? Please, if you have missed those messages, please go listen to those messages. Take time, sit down and listen. Let the Spirit of God minister to you. புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? பாருங்க, மோசேட்ட பாருங்க, ஆண்டவர், எல்லாம் சொல்லுங்க ஆண்டவர். ஏற்கனவே ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப்ட தேவன் கொடுத்த ஆணையை என்ன சொன்னாரு? உனக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நான் உனக்கு சுதந்திரமாக நான் உனக்கு கொடுப்பேன்னு தேவன் சொன்னார். ஆமாவா இல்லையா? அந்த வாக்குத்தத்தத்தின் தேசத்துக்குள் அவருடைய ஜனங்களை தொடர்ந்து வழிநடத்தி ஒரு நிறைவுக்குள் கொண்டு போகிறதுக்கு ஆண்டவர் மோசே கிட்ட மோசே எழுப்பினார். ஆமா இல்லையா? மோசே கிட்ட சொன்னார், இந்த ஜனங்களை கூட்டிட்டு இங்க இருந்து நீ அழைத்து போயான்னு சொன்னார். ஆமாவா இல்லையா? மோசே பாருங்க அந்த இடத்துல, எக்ஸோடஸ் தமிழ் என்னது? யாத்திராகமம் 33வது வசனத்துல 12ல இருந்து 17வது வசனத்துல மோசே தேவன்கிட்ட என்ன மறுஉத்தரவு கொடுத்தாருன்னா, பாருங்க, தேவன் மோசேட்ட கொடுத்த வாக்குத்தத்தங்கள் மோசே அறிந்திருந்தார். ஆமாவா இல்லையா? Yes or no, church? மோசேட்ட தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள், தேவன் மோசேட்ட கொடுத்த வாக்குத்தத்தங்கள் மோசே அறிந்திருந்தார். ஆமாவா இல்லையா? மோசே என்ன சொன்னார்? ஆண்டவரே, எனக்கு தெரியும் நீங்க சொன்னீங்க உங்களோட கண்கள்ல நான் கிருபை பெற்றிருக்கேன்னு சொல்லுங்க. அது ஒரு வாக்குத்தத்தம் மோசேக்கு. ஆமா இல்லையா?
இரண்டாவது ஆண்டவர் மோசேக்கு சொன்னாரு, மோசே தேவன் சொன்னாரு, ஆண்டவரே நீங்க என்னை அழைத்து பேர் சொல்லி அழைத்து நீங்கள் அறிந்திருக்கிறீங்கன்னு சொல்லி மோசே அறிந்திருந்தார் அந்த வாக்குத்தத்தத்தை. ஆமாவாலியா? அந்த வாக்குத்தத்தத்தை மறுபடியும் தேவன் சொல்றாரு. ஆமாவாலியா? இன்னைக்கு நம்ம அநேகர் அப்படிதான் இருக்கிறோம். வாக்குத்தத்தத்தை தேவனிடந்து பெற்றுக்கொண்டு, வசனங்களை தேவனிடந்து பெற்றுக்கொண்டு, தரிசனங்களை தேவனிடந்து பெற்றுக்கொண்டு நம்ம அறிந்திருக்கிறோம். ஆமாவா இல்லையா? ஆனாலும் மோசே இந்த கேள்வி தேவன்கிட்ட கேட்கிறாரு, ஆண்டவரே என்னிடம் நீங்க இந்த ஜனங்களை கூட்டி அழைத்து போக சொன்னீங்க, என்னிடம் நீங்க யார அனுப்ப போறீங்க நீங்க சொல்லல. என்னது? நீங்க சொல்லலையா? ஆமாவா இல்லையா? ஆனாலும் அப்ப தேவன் மோசேட்ட என்ன வலுவுத்துருவா கொடுத்தாரு? அவருடைய பிரசன்னத்தின் வாக்கை கொடுத்தார். ஆமாவா இல்லையா? என்ன சொல்ற? மோசே என்னுடைய சமூகம் உனக்கு முன்பதாக போகும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஹalleluya church, ஹalleluya church. ஆண்டவர் மோசே இந்த லெவல்ல பதில் எதிர்பார்த்திருக்கான். ஆண்டவர் இவன் அனுப்புவான், அவர் அனுப்புவார், இவங்களை ஒதுக்கி அனுப்புவாங்க. ஆண்டவர் சொன்னார், நானே வருவேன் சொன்னார். அவன் தேவன் மோசேட்ட, நான் இருப்பேன், நான் உனக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன், நான் உனக்கு முன்பதாக போவேன், நீ தனியாக செயல்படல. பிரசன்னத்தை வாக்கை தேவன் கொடுத்தார். அன்னைக்கு எப்படி தேவன் just as how God assured Moses that day, church, today I want to encourage you, you are not alone. Amen. நீங்க தனியாக தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களே, உங்களோட விசுவாசத்தின் பயணத்துல, உங்களோட கிறிஸ்துவோட வாழ்க்கையில நீங்க தனியாக செயல்படவில்லை. ஆமென். தேவனோட நீங்கள் சென்று கொண்டு இருக்கிறீங்க, தேவனும் உங்களோட சென்று கொண்டு இருக்கிறார். ஆமென். புரிதாக என்ன சொல்றேன்னு? தேவன் அவருடைய பிரசன்னத்தின் கமலமா புரிதா உங்களுக்கு? தேவன் அவருடைய பிரசன்னத்தின் நிறைவினால் உங்களை மூடி மறைத்து கொண்டு, ஐயா, I want you to think about this. இன்னைக்கு நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறதே தேவனுடைய கிருபையினால் தான். கிறிஸ்துவுக்குள் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறதே தேவனுடைய மகா பெரிதான கிருபையினால் தான். அவர் பிரசன்னம் இல்லைன்னா நம்ம ஒன்றும் இல்லை. ஆமா, அவர் பிரசன்னம் இல்லைன்னா நம்மளுக்கு அடையாளம் இல்லை. அவர் பிரசன்னம் தான் நம்ம தங்கும் இடமாக இருக்கிறது. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? Yes or no church? Yes or no church? ஆமாவா இல்லையா? தேவன் அவருடைய பிரசன்னத்தின் நிறைவினாலே நல்ல கவனிங்க. I want you to, this is not சரிதா டாங்கிங். என்ன சொல்லுவாங்க? சரிதா டாங்கிங் இல்ல. This is real story that happens in your and my life as we journey with God. I want you to think about this. தினந்தோறும் நம்ம வாழ்க்கையில தேவன் நம்மளை வழி நடத்தி கொண்டு இருக்கும் பொழுது, அவருடைய சமூகம் நம்மளுக்கு முன்பதாக போய் கொண்டு இருக்கும் பொழுது, தேவன் அவருடைய பிரசன்னத்தின் நிறைவு சொல்லுங்க. பாதி இல்லையா? பிரசன்னத்தின் நிறைவினால் தேவன் மூடி மறைத்து, yes, envelop. You think about you being ஒரு பிள்ளை கருவுல இருக்கும் போது என்ன இருக்குது? பிள்ளை அம்மாவோட இருதயத்திலே இருக்குது, இருதயத்திலே வளருது. பிள்ளை எங்க வளருது? உங்களுக்கு சயின்ஸ் கிளாஸ், பிள்ளை எங்க வளருது? அம்மாவோட வயிற்றுலையா? சின்ன பிள்ளை அப்படித்தான் நினைச்சோம், போய் சொல்லிட்டாங்க நம்மகிட்ட. சயின்ஸ் ஸ்ட்ரீம் போனதான் தெரிஞ்சிச்சு பிள்ளை எங்க வளருதுன்னா. பிள்ளை வயிற்றுலையா வளருது? இல்ல, பிள்ளை கர்ப்ப பையில, யூட்ரஸ்ல. அப்படி சொல்றதுக்கு சிரிக்கிறீங்க, வைக்கப்படுறீங்களா? யூட்ரஸ்ல பிள்ளை வளருது. சும்மா பிள்ளை யூட்ரஸ்ல வளருது? இல்ல. பத்து சொன்னீங்க இல்ல, இன்னைக்கு பாஸ்டர் கிளாஸ் எடுக்க போறீங்க இல்ல. பாருங்க, what surrounds the baby is an amniotic fluid. ஆமாவா இல்லையா? என்ன fluid? அது amniotic sac னு சொல்லுவாங்க. Okay, come teacher, I used to teach last time. Okay, ஆமாவா இல்லையா? அந்த பிள்ளை அந்த என்ன சொல்றாங்க, அந்த வாட்டர் பேக் சொல்லுவாங்க, ரைட்? அதுதான் அந்த amniotic fluid. பிள்ளை அது கூட தான் இருக்குது, பத்திரமா தான் இருக்குது. அங்க இருந்து அம்மா சாப்பிடுறதுனா அவங்களுக்கு அந்த பிளசென்டா இருந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும். ஆமாவா இல்லையா?
ஆனா பிள்ளை அந்த 9 மாசம் வளருதா இல்லையா? பிள்ளை வளர வளர என்ன வளருது? அம்மாவோட வயிறும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. Yes or no, church? You see, the mother can walk, the mother can do all kinds of things, the mother can do this work, that work, go here, go there, but the child is safe and sound inside the amniotic fluid. அவர் நல்லா தூங்கிட்டு இருப்பாரு. புரியுதாங்க என்ன சொல்றேன்? இன்னைக்கு நீங்களும் நானும் அதே மாதிரி தான் ஐயா. தேவன் அவரோட பிரசன்னத்தின் நிறைவினால உங்களை அவரோட பிரசன்னத்தினால நீங்க மூடி மறைத்திருக்கிறார். புரியுதாங்க? என்வலப் பண்ணிருக்கார். அந்த நிறைவினால தான் தேவன் உங்களை ஒவ்வொரு நாளும் உங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறார், முன்பதாக போய் கொண்டிருக்கிறார். நீங்க என்ன செய்றீங்களா? நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக அவருடைய பிரசன்னத்தில் நிறைவுக்குள் சொல்லுங்க, the fullness of his presence குள்ள நம்ம தேவனை பின் சென்று கொண்டிருக்கிறோம். ஆமென். ஐயா, நேசரானவர் அவர், மேய்ப்பரானவர் அவர். அவருக்கு அவருடைய மந்தையை பாதுகாக்க தெரியும். அவருக்கு அவருடைய மந்தையை கைப்பிடித்து வழி நடத்த தெரியும். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? ஆமென் சொல்லிருக்கணும் ஐயா. புரியுதாங்க? அப்படிப்பட்ட பிரசன்னத்தின் நிறைவினால் தேவன் உங்களை இன்னைக்கு வழி நடத்தி கொண்டிருக்கிறார். You understand or not, church? Yes or no, church? ஆமாவா இல்லையா? ஆகைப்படினால நீங்க உங்களுடைய செங்கடலை கடந்து போகிற நாட்கள் இருக்கும். செங்கடலை தாண்டி தப்பிச்சு வந்தோடனே எரிகோவை தாண்ட ஒரு சவால், எரிகோல யோர்தானை தாண்ட ஒரு சவாலின் நாட்கள் வரும். எரிகோ தாண்டி முடிச்சோடனே மேற்கொண்டே யோர்தானை தாண்டி மேற்கொண்டு முடிச்சோடனே எரிகோவை சந்திக்கிற நாட்கள் வரும். ஆமா இல்லையா? இந்த எரிகோவை எப்படி மேற்கொள்றதுன்னு அந்த क्वेश्चन மார்க் உங்களுக்கு இருக்கும். உங்களோட வாழ்க்கையின் செங்கடல், யோர்தான், எரிகோ என்னன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஆமாவா இல்லையா? ஏசனோ ஆமாவா இல்லையாங்க? அந்த நிலையிலும் சில நேரங்கள் நம்ம நினைக்கிறோம், நான் போன சர்வீஸ் சொன்ன ஆமா இல்லையா, நான் தப்பான ரூட்ல தான் போறேனா, ஆண்டவர் என்னை தப்பான வழியில வழி நடத்துறாரா, ஏன் இந்த தாமதம், ஏன் இந்த மாற்றம் இல்லாத ஒரு சூழ்நிலை, ஏன் இந்த 7 மடங்கா சூடாக்கப்பட்ட அக்கினி, ஏன் இவ்வளவு கண்ணீர், ஏன் இவ்வளவு வேதனை, ஏன் இந்த டிலே, ஏன் இந்த செங்கடல், ஏன் இந்த யோர்தானே, ஏன் இந்த எரிகோ, நானா கிறிஸ்தவனாச்சே, நானா தேவனுடைய பிள்ளையாச்சே, நான் தவறான வழியில தேவன் என்னை வழி நடத்தி கொண்டு இருக்கிறாரா? சில பேருக்கு அந்த சந்தேகம் இருக்கும். ஆமாவா இல்லையா? யார் சொன்னா ஐயா நீங்க தேவன் பிள்ளைகளாக இருக்கும் போது உங்களுக்கு பிரச்சனையே இருக்காதுன்னு? எவ்வளோ போலித்தனமா அது வருஷ கணக்கா அது போதித்து அதை நம்ம மண்டை கூட பதிஞ்சு மரம் முளைச்சி இப்ப கேள்வி கேட்குது. முதல்ல என்ன சொன்ன? பக்கத்துல நெருக்கப்பட்டாலும் நம்ம ஒதுங்கி போகிற ஜனங்கள் இல்லை. ஆமாவா? கீழே தள்ளப்பட்டும் நம்ம கைவிடாத படுற ஜனங்களாக இருக்கும். புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? தேவன் என்னைக்குமே தேவன் என்னைக்குமே நம்மளை சரியான வழியில தான் நடத்துவார். அது 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினியா இருக்கலாம், தேவன் அங்க தேவனுடைய மகிமை உங்க வாழ்க்கையில காணப்படும். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? புரியுதாங்க உங்களுக்கு? ஆமாவா இல்லையா? சிங்கத்தின் கொகையில போடலாம், நீங்க விசேஷித்தமான தேவ ஆவியானவர் பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கலாம், விசேஷித்தவர்களாக இருக்கலாம். திடீர்னு பார்த்தாங்க என்னடா என்னை சிங்கத்தின் கொகையில போட்டிருக்காங்க, தப்பா ஆண்டவர் வழி நடத்துறாரோ, தப்பான தேவனுடைய செவியை கேட்கிறனோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்லையா. தேவன் என்னைக்குமே சரியான வழியில தான் வழி நடத்துவார். நம்மளோட அபிப்பிராயத்துக்கு அது ராங் டைரக்ஷன் மாதிரி இருக்கலாம், ஆனா தேவனுடைய வழிகளும் எண்ணங்களும் என்னைக்குமே மேலானது. நம்மளோட நம்ம இப்படிதான் பார்ப்போம், தேவன் இப்படி பார்ப்பாரு. மோசே யார அனுப்புவீங்கன்னு சொன்னாரு, தேவன் சொன்ன நானே வருவேன் யான்னு சொன்னாரு. மோசே இப்படி யோசிச்சார், தேவன் அப்படி யோசிச்சார். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? புரியுதா சர்ச்? எஸ் or no church? உங்களுக்கு புரியுதா? பாருங்க, he is the person, he is the promise and he is the presence that's going before you.
is going before us. Amen. அவருடைய பிள்ளைகளை எப்பொழுதுமே தேவனுக்கு பாதுகாக்க தெரியும். நடு ரோட்ல நம்ம பிள்ளைங்களை அனுப்புவோமா, கையை பிடிக்காம சீப்போன்னு உதறி தள்ளுவோமா? பிள்ளைங்களுக்கு தெரியாது எங்க இருந்து காடி வரும், ரெட் லைட் எல்லோ லைட்னு தெரியாது. கையை பிடிச்சு நடக்கிறோமா இல்லையா? அல்லூரை தாண்டும் போது நீ எப்படியாவது விழுந்து வாருன்னு சொல்லுமா? 10 வாட்டி சொல்லுவாங்க அல்லூர் இருக்கு, ஃபாலோ அப்பா, ஃபாலோ அம்மா. See, அப்பா put like அப்பா hold your hand take ன்னு சொல்லுவோம். ஆமாவா இல்லையா? அதுதான் என் தேவனாகிய கர்த்தர். ஆமென். நம்மளுக்கு முன்பதாக போய் இரும்பு தாப்பார்களையும் வெண்கல கதவுகளையும் உடைக்கிற தேவனாக இருக்கிறார். அவரு வழி செய்பவராக இருக்கிறார், வழி அறிந்தவராக இருக்கிறார். எல்லாம் அறிந்த தேவன் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். சோ கண்கள் தேவன் மேல இருக்கட்டும். Let us have the mind of Christ, church. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? ஐயா புரியுதா என்ன சொல்றேன்னு? ஏசோ நல்லா கேளுங்க. Listen carefully. இது எல்லாமே தேவன் போன வருடம் என்ன பேசின காரியங்கள். இந்த வருடத்துக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவன் பேசின காரியங்கள். யார் நம்மை வழி நடத்தி கொண்டு இருக்கிறார்? தேவன். Hallelujah. பாருங்க ஆगे படினால when God is the person, when God is the presence, and when God is the promise that is going before us, church, நீங்க நானும் எப்படிப்பட்ட ஜனங்களாக இருக்கிறோம்னா நம்ம கைவிடப்பட்ட ஜனங்கள் இல்ல, நம்ம அனாதைகள் இல்ல. புரியுதாங்க? நம்ம ஒரு ஹெல்ப்லெஸ் பர்சன் இல்ல, நம்ம ஒரு க்ளூலெஸ் பர்சன் இல்ல. சில பேருக்கு என்ன கேட்டாலும் I don't know சொல்லுவாங்க. ஆமாவா இல்லையா? சில பேர் என்ன கேட்டாலும் they clueless. ஆமாவா இல்லையா? நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவங்க we are not a clueless people, we are not a helpless people. நம்மளுக்கு துணையாளரே இல்லன்னு இல்ல, நம்மளுக்கு சிறந்த ஆலோசகரே இல்லன்னு இல்லையா? புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? இந்த உலகம் நம்மளை சுத்தி இருக்கிற ஜனங்களும் சரி, இந்த உலகத்தினோட அபிப்பிராயம் நம்மளை பார்க்கும் போது நம்மளை எப்படி எடை போடுவார்கள்னா, நம்மளை எப்படி பேரு நியமித்து கூப்பிடுவாங்கன்னா, நம்மளுக்கு எப்படி பட்டங்கள் கட்டுவாங்கன்னா, நம்ம கடந்து போன காரியங்களை வைத்து நம்மளுக்கு பட்டம் கட்டுவாங்க. இல்ல அதுக்கு முந்தி நம்ம அப்படி இருந்திருக்கலாம், அப்படி பட்டம் கட்டுவாங்க. ஆமாவா? என்ன சொல்லுவாங்க? இது அம்மா இல்லாத குடும்பம்னு சொல்லுவாங்க. ஐயா சொல்லுவாங்களா இல்லையாங்க? நம்ம கம்யூனிட்டி அதுல சாம்பியன். ஆமாவா இல்லையா? எஸ் ஆமாவா இல்லையாங்க? ஆமாவா இல்லையா? இவங்க ஒரு விதவை. யாராவது கேட்டாங்க அவங்கள? அந்த லேபல் யார் கொடுக்கிறா? மனிதர்கள். ஆமாவா இல்லையா? எஸ் இவங்க அப்பா இல்லாத குடும்பம். இவங்க அவங்களோட பொண்டாட்டி விட்டுட்டு போயிட்டாங்க. இவரு அவங்களோட தாத்தா ஓடி போயிட்டாரு. ஆமாவா இல்லையா? இவங்க பண காசு இல்லாதவங்க. இவங்க மோட்டார் பைக் மட்டும் தான் வச்சிருக்காங்க. அதுக்கு என்ன ஐயா? ஆமாவா இல்லையா? இவங்க இந்த காடி பாய்க்கிறாங்க. என்னது சொல்லுங்க, நல்லா டோல் பண்ணி சொல்லுங்க. இந்த காடி பாய்க்கிறாங்க. அவங்க அந்த கடையில தான் சாப்பிடுவாங்களா? உனக்கு என்ன ஐயா வலிக்குது? அவங்க அந்த கடையில சாப்பிட்டா? ஆமாவா ஐயா? ஆமா ஐயா சொல்லும். This is very common among people. ஐயா அதுதான் உலகம் நம்மளுக்கு கொடுக்கிற நியமிக்கிற பட்டமாக இருக்கும். இவங்க இப்படி, இவங்க அப்படி, இவங்க இது நம்மள பார்க்கும் போது அந்த மாதிரி ஒரு தரிசனத்துலதான் அவங்க பார்ப்பார்கள். ஆமாய்யா, நம்ம உலகத்துலதான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா நீங்களும் நானும் உலகத்து உடையவர்கள் இல்ல. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? We are in this world but we are not of this world, church. ஆமென். நம்ம தேவனுக்கு சொந்தமானவர்களாக இருக்கிறோம். ஆமென். இன்னைக்கு let courage come into your heart, faith arise in your heart, church. இன்னைக்கு நீங்க சோர்ந்து போய் உட்கார்ந்திருந்தா ஒரு காரியத்தை ஞாபகம் வச்சுக்கீங்க, நான் தேவனுக்கு சொந்தமான ஜனங்கள். தேவன் உங்களை பார்த்து சொல்றார், this is mine என்றார். You are mine. ஆமாவா இல்லையா? நம்மளோட கணவன் மனைவி, நம்மளோட பிள்ளைங்க, நம்மளோட பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் பார்த்து சொல்றோம்ல mine.
யாராவது உங்களோட கணவரை பாத்திர கூடாது. உடனே 10 ஸ்டேட்டஸ் போட்டு மைண்ட் போடுவாங்க. டிபெண்ட்ஸ் ஆன் தி மெச்சூரிட்டி லெவல் ஆஃப் பீப்பிள். ஆமா இல்லையா? இங்கே அடிச்சுக்கிறோம் யோஸ் மைண்ட். ஆமா இல்லையா? அப்ப தேவன் எவ்வளவு பொசசிவ் ஆனவர். தேவன் என்ன சொல்றாரு? யூ ஆர் மைன் சொன்ன தேவன். ஆமென். யூ ஆர் மைன். ஆமென் சொல்லிருக்கீங்க ஐயா. ஆமென். ஹalleluya சர்ச். Yes or no church? ஆமாவா இல்லையா? You are God's own people church. Amen. You see, I want you to listen to this explanation. எத்தனை பேர் கேக்குறீங்க? இஸ்ரவேல் ஜனங்க அவங்க அடிமைத்தனத்துல எகிப்துல இருக்கும்போது கூட அவங்க கண்ணீர்ல அடி வாங்கிட்டு வாங்கிட்டு இருக்கும் போது கூட அவங்க தேவன்கிட்ட ஏறெடுத்த ஜபங்கள் கண்ணீர்கள் தேவன் காணினார். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? அப்பயும் அந்த பிள்ளைங்க இஸ்ரவேல் பிள்ளைங்க தேவனுடைய ஜனமாக இருந்தாங்க. தேவன் மோசே எழுப்பி அவங்களை விடுவிக்கும் பொழுது அவங்க செங்கடலை சந்திக்கும் போது யாரோட ஜனங்களாக இருந்தாங்க? தேவனுடைய ஜனங்களாக இருந்தாங்க. அவங்க வனாந்திரத்துல நிரந்தரமான ஒரு வீடு வாசல் இல்லாம அழிந்து கொண்டு இருக்கும் பொழுது கூட அவங்க தேவன் அவங்களுடைய வாக்குத்தத்தத்தின் நிறைவு தேவன் வழி நடக்கும் போது கூட அவங்க வனாந்திரத்துல இருக்கும் போது யாரோட ஜனங்களாக இருந்தாங்க? தேவனுடைய ஜனங்களாக இருந்தாங்க. அவங்க ஒவ்வொரு சவாலையும் சந்திக்கும் பொழுது, ஒவ்வொரு சேலஞ்சும் சந்திக்கும் பொழுது, அவங்க கூட அடிச்சுக்கும் பொழுது, முறுமுறுக்கும் போது, தேவன்கிட்ட முரட்டாட்டம் பண்ணும் போது யாரோட ஜனங்களாக இருந்தாங்க? தேவனுடைய ஜனங்களாக இருந்தாங்க. ஆமாவா இல்லையா? அப்படிப்பட்ட ஜனங்களை மோசே தேவனை பார்த்து சொன்னார். எக்ஸோடஸ் யாத்திரையாகமம் 33வது அதிகாரம் 13வது வசனத்துல சொன்னாரு, Lord, let this nation be your people சொன்னாரு. என்ன சொன்னாரு? ஆண்டவரே, இந்த ஜாதியை உங்களோட தேசம் என்று உங்களோட ஜனங்கள் என்று நீங்க நினைத்து அருளும் சொன்னார். அவங்க தேவனுடைய ஜனங்கள் தான். ஆனா மோசே மறுபடியும் தேவன் சொன்னார். ஏன்னா அவங்க பண்ற அட்டகாசம் அப்படி இருந்தது. எப்படிப்பட்ட அட்டகாசம்? அந்த ஜனங்கள் பண்ற அட்டகாசம் மொட்டாட்டம் கீழ்படியாக இல்லாம. ஆமாவா இல்லையா? 16வது வசனத்துல யாத்திரையாகமம் 33:16வது வசனத்துல மறுபடியும் மோசே தேவன்கிட்ட சொல்லுவாரு, ஆண்டவரே, இந்த பூமியை பார்க்கிலும் இந்த பூமியை பார்க்கிலும் சகல ஜனங்களுக்கும் நானும் உங்களுடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று நீங்கள் விளங்கிடும் மோசே சொன்னார். ஆமென். ஆமாவா இல்லையாங்க? புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? என்ன சொன்னாரு? எக்ஸோடஸ் யாத்திரையாகமம் 33வது அதிகாரம் 13வது வசனத்திலயும் 16வது வசனத்திலயும் மோசே தேவன்கிட்ட சொன்னார், ஆண்டவரே, இந்த ஜனங்களை விசேஷித்த ஜனங்கள் சொல்லி நீங்க நினைத்தாருங்களோ நீங்கள் விளங்கிடும். ஆமாவா இல்லையா? அப்ப மத்த காரியங்கள்லாம் பேசுறாங்க. ஆண்டவர் சொன்னாரு, he will do as what he has spoken சொல்லிட்டு. ஆமாவா இல்லையாங்க? Yes or no church? ஆமாவா இல்லையாங்க? Yes or no? பாருங்க, இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படிப்பட்ட ஜனம்? நான் இன்னைக்கு கேட்கிறேன், மோசேயோட தேவன் வேற தேவனா? இல்ல. அந்த இஸ்ரவேல் பிள்ளைகளோட வேற தேவனா? இல்ல. அவங்களோட தேவன் தான் உங்களோட தேவனும். இன்னைக்கு நீங்க தேவனுடைய விசேஷித்தவர்களாக இருக்கிறீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, விசேஷித்தவர்கள். விசேஷித்தவர்கள். தேவன் தான் முதலாக நம்மளை நேசித்தவர். God love you first சரண்யா. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? Yes or no? நம்மளை முதலாவது நேசித்தவரே தேவன் தான். உங்களை என்னையும் முதலாவது ஏற்படுத்தினது தேவன் தான். முதலாவது தெரிந்து கொண்டதே தேவன் தான். ஆமாவா இல்லையாங்க? Yes or no? He is the first one to love you, first one to choose you, first one to appoint you. Amen. இன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா, உண்மையிலே நான் தேவனுக்கு விசேஷித்தவர்களாக சொல்லிட்டு, ஐயா 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்துல தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்கிறது, தேவன் நம்மளை அந்த காலத்துல இருந்து அவரோட மகா பெரிதான ஒளிக்கு தேவன் நம்மளை அழைத்தாராம். எதுக்கு ரேச்சல் அழைத்தார் நம்மள?
எதுக்கு தெசிக்க அழைத்தார் நம்மள? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. ஆமென். அதே வசனத்துல என்ன போட்டிருக்கிறது? அதே வசனத்துல என்ன போட்டிருக்கிறது? நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதியும், தேவனுக்கு சொந்தமான ஜனங்கள். Eddie Stephen ஐயா, please kindly sit down. Thank you ஐயா. Adeline, don't move, huh? Okay, thanks. ஐயா, Jaden, thank you. ஆமா இல்லைங்க, என்ன போட்டிருக்குது? நீங்களும் நானும் தேவனுக்கு சொந்தமான ஜனங்களாக இருக்கோமா? ஆமென். யாராவது அந்த வசனத்தை படிங்களேன். Can somebody, you can read from here also. Somebody with a mic, yeah, you can read from there. Mic. Use mic. I cannot hear you. நீங்களோ உங்களை அந்தகாரத்திற்கு நம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிப்புபடிக்கு தேர்ந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும். என்ன சந்ததி? நான் ஏதாவது தப்பா வசனம் படிச்சேனா? இல்லதானே, மெமரி சொல்லுங்க. அப்புறம் ராஜரிகமான ஆசாரிய கூட்டம். ராஜரிகமான ஆசாரிய கூட்டமும், பரிசுத்த ஜாதியாயும், பரிசுத்த ஜாதியாவும், அவருக்கு சொந்தமான ஜனமாயும். யாருக்கு சொந்தமான ஜனமா? உலகத்துக்கு சொந்த ஜனமா? மனிதர்களுக்கு சொந்த ஜனமா? அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருக்கும் சொந்தமான ஜனங்கள். Amen. Hallelujah church. ஆகையால் அன்பானவர்களே, இன்னைக்கு உங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில, உங்களுடைய விசுவாசத்தின் பயணத்துல நீங்க மனபலன் அடையாமல் இருங்கள். ஆமென். நீங்க சோர்ந்து போகாமல் இருங்கள். பாருங்க, இங்க நின்று பிரீச் பண்றது நீங்க நினைக்காதீங்க நான் சும்மா சொல்றேன், நான் கடந்து போய் ருசித்து தான் நான் சொல்றேன், என் வாழ்க்கையில அப்ளை பண்ணி. ஆமாவாரியா? நீங்க பலபலனை இழந்து போகாதீங்க, நீங்க சோர்ந்து போகாதீங்க, திடன் கொள்ளுங்கள். ஏன் திரும்பாங்க? இந்த உலகத்தை ஜெயித்தவர் நாம் தேவனாகிய கர்த்தராக இருக்கிறார். ஆமென். மரணத்தை வென்ற அந்த பெரியவர் இன்னைக்கு உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் அவரு ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். Hallelujah church. இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனால் உண்டாக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். We are born of God. We are of God church. You belong to God. அப்படிப்பட்ட தேவனுடைய கூக்குரலின் சத்தம் உங்களுடைய வாழ்க்கையில இது தீர்க்கதரிசனமாக ஏற்றுக்கொள்ளுங்கள், மனதை திறந்து. அப்படிப்பட்ட தேவனுடைய கூக்குரலின் சத்தம் உங்களுடைய வாழ்க்கையில, அப்படிப்பட்ட தேவனுடைய கூக்குரலின் ஆளுகை உங்களுடைய வாழ்க்கையில, அப்படிப்பட்ட தேவனுடைய கூக்குரல் வெளிப்பாடுகள் உங்களுடைய வாழ்க்கையில, அப்படிப்பட்ட தேவனுடைய கூக்குரலின் அதிகாரம் உங்களுடைய வாழ்க்கையில தோல்வி அடையாது. The sound of God over your life, the sound of heaven over your life, the voice of God over your life will not fail church. Amen. இன்னைக்கு எத்தனை பேர் நீங்க சொல்றீங்க நான் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கேன்னு? கரத்தை உயர்த்துங்க, பயந்துட்டு உயர்த்துறீங்க. ஆமாவலியா. எத்தனை பேர் சொல்றீங்க நான் பரிசுத்த ஆவியானவரால வழி நடத்தப்பட்டு கொண்டு இருக்கிறேன்? எத்தனை பேர் சொல்றீங்க நான் பரிசுத்த ஆவியானவருடைய குரலுக்கு நான் செவி கொடுத்து கொண்டு இருக்கிறேன்? ஐயா, பரிசுத்த ஆவியானவர் பேரு சத்திய ஆவியானவர். சத்தியம், ட்ரூத். சத்திய ஆவியானவர் இல்லாம சத்தியத்தை நம்ம அறிய முடியாது. சத்தியத்தை அறியாம நம்ம விடுதலையா ஆக முடியாது. ஏன்னா சத்தியம் நம்மளை விடுதலையாக ஆக்கும். சத்திய ஆவியானவர் நம்மகிட்ட பொய் பேச மாட்டாரு. சத்திய ஆவியானவர் நம்ம பொய்யில நடத்த மாட்டாரு. சத்திய ஆவியானவர் நம்மளோட பொய்யான செயல்ல தேவன் நம்மளை வழி நடத்த மாட்டாரு. போன மாதம் நான் சொன்னேன், தேவ ஆவியானவர் நம்முடைய தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பாக வழி நடத்தவே மாட்டாரு. மாமிசம் பிரகாரம் தீமைக்கு செய்ய தேவன் வழி நடத்த மாட்டாரு. ஆனாலும் யோவான் 16வது அதிகாரம் 13வது வசனத்தின்படி தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்கிறது, சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம்
எனக்கும் சொல்லி வரப்போற காரியங்களை அவர் அறிவிப்பாராம். ஆமென். அவர்தான் சத்திய ஆவியானவர். ஆமாவா இல்லையாங்க? Yes or no, church? I'm going to finish. I want you to listen to this. பாருங்க, நான் சொன்னேன் நம் தேவன் பேசுகிற தேவன் சொன்னேன். அவரோட மேலான எண்ணங்களும் நினைவுகளும் தேவன் வெளிப்படுத்துகிற தேவன். God will not keep you directionless, clueless, helpless, pointless, hopeless. என்னலெஸ் இருக்கு? Useless. ஆண்டவர் அப்படி உங்களை வைத்திருக்க மாட்டார். தேவன் நம்மகிட்ட பேசுகிற தேவன், வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆனா யார்கிட்ட வெளிப்படுத்துவார் தெரியுமா? அவர் நம்மளோட இருதயம் அவரோட இணைந்து இருக்கிற வேலையில அவர் வெளிப்படுத்துவார். நம்மளோட ஆவிக்குரிய செவிகள், ஆவிக்குரிய உள்ளான மனிதன் தேவனோட இணைந்து இருக்கும் போது நான் சொன்ன தேவ ஆவியானவர் நம்மளுக்கு வெளிப்படுத்துவார்னு சொன்னேன். வாக்கு கொடுத்தவர், வார்த்தை கொடுத்தவர், தரிசனங்களை கொடுத்தவர், அவர் வழி நடத்துவார். வழி நடத்தவருக்கு வழி செய்ய தெரியும். அந்த வழியை செய்யறதுக்கு தேவ ஆவியானவர் தொடர்ந்து நம்ம அந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவுக்குள் அவர் நம்மளை வழி நடத்துவார்னு சொன்னார். ஆமா இல்லையா? ஆனா அந்த நிறைவுக்குள் வரதுக்கு தேவன் நம்மளுக்கு குறிப்பிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாருன்னு சொன்னேன். கவுன்சில் கொடுப்பார். அது எழுப்பி யார் செயல்படணும்? நம்ம கீழ்ப்படிந்து செயல்படும் பொழுது, ஆனா தனியாக செயல்பட மாட்டோம். தேவனுடைய சமூகம் நம்மளோட இருப்பார். தேவன் நம்மளோட பிரசன்னம் நம்மளோட இருப்பார். ஆமா இல்லையா? தேவனும் நம்மளும் சேர்ந்து செயல்படுகிறவர்களாக இருக்கும். ஆமென். அப்படிப்பட்ட பேசுகிறவர்களுடைய வார்த்தை தரையில விழுவது உங்களுடைய வாழ்க்கையில. ஆமென். அவர் பேசுகிற அனுப்புகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவர் என்னத்துக்காக அவரு அது வைக்கணும்னு சொல்லி அதை அனுப்புகிறாரோ அது எப்படி சொல்லுவாங்க? It will prosper in what he has sent it for. Amen. It will not fall to the ground. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? Yes or no, church? தேவன் அவருடைய பிரசன்னத்தில் நிறைவனால் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறானா, அம்மா அவருடைய பிரசன்னத்தில் நிறைவில் என்ன இருக்கும்? மகிழ்ச்சி இருக்கும், ஜாய் இருக்கும். அவரோட பிரசன்னத்தின் நிறைவில் சமாதானம் இருக்கும். ஆமா இல்லையா? என்ன கணக்கம் என்ன எல்லாமே அசைத்து கொண்டு இருக்கலாம், எல்லாமே பிரச்சனை மாதிரி இருக்கலாம். ஆமாவா இல்லையா? ஆனா அவர் நிறைவனால வழி நடத்தும் போது இல்லாத சமாதானத்தை மனிதனுக்கு எட்டாத புத்தி சமாதானத்தால் தேவன் நிரப்புவார். அதெல்லாம் கடந்து போகும்போது ஒரு மாதிரி சந்தோஷம் இருக்கும் நம்மளுக்கு. ஏன்னா தேவனுடைய பிரசனம் ஐயா. நிறைய பேர் நம்மளோட பிரச்சனை இருக்கிறவங்க கூட ராத்திரி தூங்க முடியாது. ஆனா நம்ம நல்லா தூங்குவோம் படுத்து. ஆமாவா? ஏன்? தேவனுடைய சமாதானம். ஆமென் சொல்லி இல்லையா? கதை சொல்லிட்டு இருக்கேன். Amavadiya. Yes or no, church? His words will not fall to the ground. God's voice in your life will not fail. புரியுதா நான் என்ன சொல்றேன்? ஐயா நல்லா கேளுங்க. Everybody listen to me. Even in the nursery room, listen to me. You see, நம்ம இங்க வெவ்வேறு ஜனங்கள் இருக்கிறோம். ஆமாவா? வேற வேற குடும்பங்கள் இங்க இருக்கிறோம், வேற வேற இண்டிவிஜுவல்ஸ் இங்க இருக்கிறோம். ஆமாவா? நம்மளுக்கு ஒவ்வொருத்துக்கும் தேவன் வேற வேற வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கலாம். உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் அவருக்கு கொடுத்த வாக்கு தத்தமாக இருக்காது. ஆமாவா? உங்களுக்கு கொடுத்த தரிசனம் இவருக்கு கொடுத்த தீர்க்க தரிசனமாக இருக்காது. ஆமாவா? வேற இவங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின் ப்ராமிஸ் வேர்ட் உங்களுக்கு வேறையா இருக்கும். ஆமாவா இல்லையாங்க? அந்த வாக்கு தத்தங்கள், வார்த்தைகள், தரிசனங்கள், தீர்க்க தரிசனங்கள் தேவன் கொடுத்தது நம்ம எல்லாருக்கும் வெவ்வேறு இருக்கலாம். ஆனாலும் தேவன் நம்மளுக்கு எல்லாருக்குமே உறுதியாக நிச்சயமாக நம்ம எல்லாருக்குமே ஒரே ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அது என்ன தெரியுமா? யாருக்கு தெரியணும்? என்னன்னு தெரியணும்? யாருக்கு தெரியும்? பாஸ்டர் முடிக்க வீட்டுக்கு போலாம் அவர் சொல்றீங்களா? யாருக்கு தெரியணும் என்ன வாக்கு தத்தம்னு? ஐயா read Matthew chapter 28 verse 20. இதோ உலகம் முடியும் பரியந்தமோ சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருப்பேன்னு சொன்ன வாக்கு தத்தம். ஐயோ சத்தமாவேன்னு சொல்லிருக்கிறோம் ஐயா. ஆமென். இந்த உலகம் முடியும் பரியந்தமும் until the end of age, God has promised until the end of time
பார்த்து சொல்லுங்க, நம்ம நல்லா இருக்கிற நாட்கள் மாற்றம் இல்ல, எல்லா நாட்களிலும் தேவன் நம்மள கூட இருப்பாராம். அதுதான் தேவன் நம்மளுக்கு எல்லாருக்கும் கொடுத்த உறுதியான நிச்சயமான ஒரே ஒரு வாக்குத்தத்தம். ஆமென். நம்ம எல்லாருக்குமே அது கொடுத்தது. Assured, a firm promise from God. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? சோ சகல நாட்களிலும் நான் உங்களோட இருப்பேன் தேவன் சொல்லும்போது என்ன தெரியுமாயா அர்த்தம்? Church, there's never going to be a time, there's never going to be a moment, there's never going to be a second where God is not with you. புரியுதாங்க? ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நேரமும் எல்லா நாட்களிலும் தேவன் என்னோட இருக்கிறார். So can you hold close to that word? Can you hold close to that word to your heart today? If you're losing courage and faith, hold close to that word in your heart, church. புரியுதாங்க? அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தவருக்கு இன்னொரு பேரும் இருக்கு. என்ன பேர் சொல்லுங்க? அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்னையா? யார் சொல்லுங்க? அந்த பேர் என்ன தெரியுமாயா? இம்மானுவேல். இம்மானுவேல் என்ன தெரியுமாயா? தேவன் நம்மோடு இருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர்க்கே இன்னொரு பேர் இருக்குது, தேவன் என்னோட இருக்கிறார். ஆமென். சோ நீங்க உங்களுடைய வேலை இடத்துல நீங்க போராடி கொண்டு இருக்கும்போது, நீங்க செயல்படும் போது தேவன் உங்களோட இருக்கிறார். உங்க பிள்ளைகளை நீங்க பார்த்து கொண்டு வளர்த்து கொண்டு இருக்கும்போது தேவன் உங்களோட இருக்கிறார். உங்க தனிப்பட்ட கிறிஸ்துவ வாழ்க்கையில தேவனோட சில காரியங்களோட நீங்க போராடும் போது கர்த்தர் உங்களோட இருக்கிறார். உங்க குடும்ப திருமண வாழ்க்கையில சில காரியங்களை நீங்க சந்தித்து கொண்டு இருக்கும் போது தேவன் உங்களோட இருக்கிறார். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? Yes or no, church? Hallelujah, church. Come on, பாருங்க. பவுல் 2 தீமோத்தேயு 4:17 பவுல் என்ன தெரியுமா சொன்னாரு? ஒரு காலகட்டத்துல எல்லாரும் அவரை கைவிட்டாங்க. He went through a process of hardship and abandonment. அந்த நேரத்துல பவுல் என்ன தெரியுமா சொன்னாரு? The Lord stood with me and gave me strength. கர்த்தர் எனக்கு துணை நின்று என்னை பலப்படுத்தினார்னு பவுல் சொன்னார். அவரோட ஊழியத்தை தொடர்ந்து செய்து முடிக்கிறதுக்கு தேவன் பலப்படுத்தினாராம். எல்லாரும் கைவிட்டாங்க. அநேக சோதனைகள் பவுலுக்கு. புரியுதாங்க? Today, if you and I have nothing standing in our life, ஒருத்தர் ஏற்குடைய மோகக்கூடிய துணை நின்று கொண்டு இருக்கிறார் ஐயா, அவர் நம்ம ஆண்டவராகிய கர்த்தர். நான் மரண பள்ளத்தாக்கில் நடக்கும்போது யாரும் என்னோட இல்லாத போது என் தேவன் என்னோட துணை நின்றார். அது கடந்து போனவர் ருசித்தவர்களுக்கு தான் தெரியும். எத்தனை பேர் ருசித்திருக்கீங்க? அத யாரும் இல்லாத தருணத்தில் என் தேவன் எனக்கு துணை நின்றார், எனக்கு பலத்தை கொடுத்தார். துணை நிக்கிற மாற்றம் இல்ல, I stand with you. No, I stand with you and I give you my strength. அதுதான் நம் தேவன். புரியுதாங்க? கடைசியாக இந்த 2025 நான் என்ன சொன்னேன்? நீங்களும் நானும், ஆமா நீங்களும் நானும் தேவனால் அழைக்கப்பட்டு தேவன் அறிந்திருக்கிறார் நம்மளை. தேவனுடைய கண்களை நம்ம ரெட்டிப்பான கிருபை பெற்றவர்கள் சொன்னேன். ஆமாவா இல்லையா? அதை பத்தி நான் போதித்தேன். அந்த மெசேஜ் நீங்க கேட்கலாம். போய் டபுள் கிரேஸ் பத்தி. ஆமாவா இல்லையா? ஏசணும். ஆனா நம்ம தேவனுடைய கண்களை ரெட்டிப்பான கிருபை பெற்றவர்கள்னு எப்படி தெரியுமா தெரியும்? அஸ்வினி, எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? ரேச்சல் எப்படி தெரியும்? சுரேன் எப்படி தெரியும்? எக்ஸடஸ் 33:16 சார் டக்குனு அளவு படிங்க. டக்குனு படிங்கயா, யாராவது படிங்கயா ப்ளீஸ். I want quick readers. Somebody can read from the screen for me. எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே, இது மோசே கேட்கிறார், எனக்கும் உங்களோட ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது, கிருபை கிடைத்தது எப்படி தெரியும்? எதினால் அறியப்படும். எதினால் அறியப்படும்?
உடனே மோசே தேவன் கேட்கிறார். அவரே சொல்லிட்டு அவரே பதில் சொல்றார். என்ன சொன்னார் மோசே? எங்களோட வருவதினால் நீங்கள் எங்களோட வருவதினால் அல்லவா நீங்கள் எங்களோட வருவது அல்லவா. இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களிலும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். ஓகே, thank you. ஆமாங்க, பாருங்க, இன்னைக்கு இந்த வருடம் ஒரு காரியத்தை நீங்கள் நினைவுக்குள்ள வைத்துக்குங்க. நீங்களும் நானும் தேவனுடைய கண்களை எப்படி தெரியுமா ரெட்டிப்பான கிருபை பெற்றவர்கள் நம்ம தெரிய வரோம். எப்படி தெரியுமா அறிவோம் தேவன் நம்மளோட வருவது. Amen. The Lord will be with us. Amen. 2025 will be a year of Emmanuel, God with us. தேவன் நம்மோட இருக்கிற வருஷமாக அது இருக்கும். தேவனுடைய மகிமை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க காண ஆரம்பிப்பீங்க ஐயா. உண்மையிலே நான் சொல்றேன். You will begin to experience the presence of God tangibly. If you believe, I want you to open your heart and receive this word right now. In Jesus' name. Amen. அது மாத்திரமல்ல, நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்தை, தேவனுடைய நன்மையை நீங்கள் ருசிக்க ஆரம்பிப்பீங்க. தேவன் நம்ம கூட இருக்கிறார். புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்? நான் என்ன சொன்னேன்? இந்த வருடம் தேவனுடைய பிரசன்னத்தை நாம் உணர ஆரம்பிப்போம், நம்ம காண ஆரம்பிப்போம், நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிப்போம். புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? You will begin to experience the presence of God, church. நீங்க தேவனுடைய பிரசன்னத்தை உணர ஆரம்பிப்பீங்க. நீங்க தேவனுடைய நன்மையை ருசிக்க ஆரம்பிப்பீங்க. Even in your difficult times, you will experience the goodness of God. Amen. நான் ஜெபிக்கும் போது தேவன் என் ஜனங்கள்ட்ட போய் சொல்ல சொன்னார். எதை தெரியுமா சொல்ல சொன்னார்? நீங்க தேவனை தேடுறீங்க தெரியுமா? உங்களோட சீக்ரெட் பிளேஸ்ல தேவனுடைய பிரசன்னம் அதிகரிக்க போகுது. You're going to be so aware of the presence of God. Your spiritual life is going to change. Your prayer life is going to change. Your worship is going to change in your private prayer life. And David சொன்னார், you're going to experience the glory, my glory just filling the atmosphere of your room. David சொன்னார். Receive that word, church, each one of you. புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? Yes or no, church? புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? Yes or no? ஆமாவா இல்லையாங்க? என்ன சீரியஸ் ஆயிட்டீங்க? சரிங்க ஐயா. ஆமாவா இல்லையாங்க? உங்களுடைய கண்கள் அப்படியாக கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நோக்குகிற வேளையில, தினந்தோறும் அவருடைய சமூகத்தை நீங்கள் தேடுகிற வேளையில, உங்களுடைய கண்கள் எப்பொழுதும் கர்த்தரை உங்களோட முன்பதாக வைத்திருக்கிற வேளையில, உங்களோட விசுவாசத்தை ஆரம்பிக்கிறவும் முடிக்கிறவும் வேளையில நீங்க உங்களோட கண்களை வைத்து நீங்கள் அப்படியாக அவர் உங்களை சமூகத்தினால வழி நடத்துகிற வேளையில, நீங்க அவரை பின் செல்லுகிற வேளையில, நான் சொல்றேன் ஐயா, நீங்க தனி மனுஷன், don't feel bad. நீங்க தனி மனுஷன், தனி மனுஷியாக நீங்க இருக்க மாட்டீங்க. புரியுதாங்க? people, உலகத்துல இருக்கிறவங்க, சுத்தி இருக்கிற ஜனங்கள் உங்களை அப்படியாக எப்படி சொல்லுவாங்க? தனி மனுஷன், தனி மனுஷியா பார்க்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? ஏன் கேளுங்களேன். ஏனென்றால் யோவான் 15வது அதிகாரம் 4வது வசனத்தின்படி, என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன் சொன்ன தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் என்று சொன்ன அந்த வசனத்தின் பிரகாரம் நீங்கள் தேவனோட இணையும் போது, தேவன் உங்களோட இணையும் போது, you will be a force to be reckoned with. Amen. Amen. தேவன் சேனைகளின் கர்த்தர், the God of angel armies உங்களோட இருக்கிறதே ஜனங்கள் பார்ப்பார்கள் உங்களுடைய வாழ்க்கையில. Amen. உங்களை சுத்தி இருக்கிறவர்கள் உங்களை பார்ப்பார்கள். ஐயா, நான் உங்களுக்கு சுக்கா சொல்லல, உங்களை அப்படியே பூஸ்ட் பண்றதுக்கு. புரியுதா? இல்ல, இது தேவன் கொடுத்த வாக்கு தத்தம். அந்த வாக்கு தத்தத்தை மனதில் திறந்து பெற்றுக்கொள்ளுங்கள். புரியுதாங்க என்ன சொல்றது? Yes or no, church? புரியுதாங்க என்ன சொல்றது? Yes or no? Okay? Did you understand what I said? புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்றது? Yes or no? One thing I want you to know. தேவன் எப்படி யோசேப்போட வாழ்க்கையில
யோசேப் ஜெயம் தமிழ் எப்படி சொல்லுவாங்க? சிறையில இருக்கும் போதும் சரி, யோசேப்பை அடிமையாக வைக்கும் பொழுதும் சரி, யோசேப்பை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் யோசேப்பை பார்க்கும் பொழுது அவங்க யோசேப்பை தனி மனுஷனா பார்க்கல. யோசேப் தேவன் யோசேப்போட இருந்தது அவர்கள் பார்த்தார்கள். புரியுதாங்க? அடிமையாக நிர்வாணமாக இருக்கும் போது தேவன் யோசேப்போட இருந்ததை பார்த்தார்கள். சிறையில பண்ணாத தப்புக்கு தூக்கி போடும் போது தேவன் யோசேப்போட இருந்ததை பார்த்தார்கள். ஆமாவா இல்லையா? ஃபேரோக்கு முன்பதாக நின்று தேவனுடைய வெளிப்பாடுகளை யோசேப் சொல்ல போனது யோசேப்பும் அந்த ராஜ்யம் ஃபாரோடைய ராஜ்யமே என்ன பார்த்தாங்க? தேவனுடைய விசேஷமான ஆவி யோசேப்புல இருந்தது அவர்கள் பார்த்தார்கள். புரியுதாங்க? இது சாதாரண உலகம் பார்த்தது, அசாதாரணமானவர்களுக்கு சொல்லிட்டு. தானியேலும் அப்படிதான். தானியேல் இருந்த ராஜ்யமும் அங்க ராஜாக்களும் சுத்தி இருந்தவர்கள் அவர் சிங்கத்தின் கொகையில போட்டாலும் சரி, என்ன சதி பண்ணாலும் சரி, தானியேல பார்க்கும் போது அங்க ராஜாக்களை உணர்ந்தார்கள், இவன் விசேஷித்த தேவ ஆவியானவர் உள்ளவன் சொல்லிட்டு. ஏன் தெரியுமா? அவங்க பார்த்தார்கள் இவங்களுடைய தேவன் ஜீவன் உள்ள தேவன் சொல்லிட்டு. புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? Yes or no, church? Amavaliya, this year God will be seen over your life, church. God will be seen over you. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த வார்த்தையை? ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஐயா? எகிப்தும் பேபிலோனே ராஜ்யங்கள் இவர்களை பார்க்கும்போது தெரியும் இவர்களுடைய தேவன் யாருன்னு. One last thing before I finish my conclusion. ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் நாட்கள்ல, இவர்களுடைய நாட்கள்ல அந்த அங்க இருந்த ராஜ்யங்களும் அங்க இருக்கிற தேசங்களும் அங்க இருக்கிற ஜனங்களும் இவர்களை பார்க்கும் போது இவர்களுடைய தேவன் யார் என்று அறிந்தார்கள். ஆமாவா இல்லையா ஜெசனையா? எஸ் நோ சர்ச்? இவர்கள் தேவனுடைய அபிஷேகம் நிறைந்தவர், தேவனுடைய ஆசீர்வாதம் நிறைந்தவர், அதிகாரங்கள் நிறைந்தவர், வாக்குத்தத்தங்கள் நிறைந்தவர்கள்னு அங்க இருக்கிற ராஜ்யங்களும் தேசங்களும் ஜனங்களும் அறிந்தார்கள். ஏன் தெரியுமாங்க? ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் மாற்றம் அவங்க அறியல. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர்களை அறிந்தார்கள். They said God of Abraham, God of Isaac, God of Jacob. They were fearful of the God of Abraham, Isaac and Jacob. ஏன் தெரியுமா? அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார், அவர் பார்க்கிற தேவனாக இருக்கிறார், அவர் பேசுகிற தேவனாக இருக்கிறார், அவர் செயல்படுகிற தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு ஐயா உங்களையும் என்னையும் பேர் சொல்லி அழைத்து அறிந்த தேவன் யார் ஐயா? கடைசியாக உங்க எல்லாரோட பேரை கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. பேர் சத்தமா சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. நான் உங்களை பேர் சொல்லி அழைக்கிறேன், தேவன் தான் உங்களை அழைத்தார். ஐயோ பேர் சொல்லுங்க ஐயா. சத்தமா சொல்லுங்க. ஆமென். இன்னைக்கு பேர்லாம் சொன்னீங்களா? உங்களோட தேவன் யார் ஐயா? மோசேயோட தேவன் உங்களோட தேவன் வேறயா? ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் தேவன் வேறயா? உங்களுடைய தேவனானவர் ஐயா. உங்களை பார்க்கும் போது உங்க தேவன் யார் என்று அறிந்து கொள்ளணும். ஆமென். தேவனுடைய மகிமை வெளிச்சம் உங்க மேல வந்தது. நீங்களும் இது எழும்ப வேண்டிய நாட்கள், தேவனுடைய மகிமையில எழும்ப வேண்டிய நாட்களாக இருக்கிறது. புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? This is the year of Emmanuel, God being with us, the year of His manifested glory and His presence. Amen. There's going to be an increase of the presence of God in your life, church. He's the God over your marriage, Rachel. He's the God over your family, Mutaka. He's the God over your life, Pushpama. He's the God of your children, church. He's the God of our church. He's the God of our people. He's the God of our city. He's the God of our ministries. Amen. He's the God of the future children that you all are going to bear. Amen. Amen. Future children சொன்னேன். They will join the preaching. They will join the screaming preaching club.
பிள்ளைங்க normally children are active, don't feel bad. Children are like that. Okay, புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? Yes or no, church? Alright, He's the God of our lives, church. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அப்படியே எத்தனை பேர் விசுவாசமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் மனபலம் அடைந்திருக்கிறீங்க? ஆமென். அப்படியே மனபலத்தோட அப்படியே நம்ம எழுந்த மனமாக கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரிக்க ஆரம்பிக்குமா?